நம்ம கிரவுன் ஜுவல் ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? எப்பவுமே சவுதி அரேபியா ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த கண்ட்ரில தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரவுன் ஜவுல் ஈவெண்ட்னாலே கண்டிப்பாக சவுதி அரேபியா நாடு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் ரிங்கு போட்டு பயங்கரமான ஒரு அற்புதமான கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அந்த ஒரு ஃபேன் பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு சவுதி அரேபியா இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கிரவுன் ஜுவல் முன்னாடி நடக்கிற ராஸ் மேக்டவுன் பிஃபோர் ஆஃப்டர் நடக்க போகிற ராஸ் மேக்டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு வருடமாக வந்துட்டு WWE வந்துட்டு ஈவெண்ட் மொத்தமே வந்துட்டு அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட ஆஸ்திரேலியா, அப்புறம் ஸ்பெயின், ஜெர்மனி இங்கெங்கெல்லாம் டூர் மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் கிரவுன் ஜுவல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சவுதி அரேபியாவில் நடக்காமல் இந்த வருடம் வந்துட்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு கிரவுன் ஜுவல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுன் எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்ட்ரியில் தான் நடக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் கிரவுன் ஜுவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற மண்டே நைட் ரா அக்டோபர் 13ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்துட்டு அதே நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த கிரவுன் ஜுவல் ஈவெண்ட் பிஃபோர் ஆஃப்டரில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அகெயின் யூஎஸ்ஏக்கு திரும்ப WWE டீம் எல்லாரும் வருவாங்க. ஸோ கிரவுன் ஜுவல் முடிகிற வரைக்கும் கிரவுன் ஜுவல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுனும் ஆஃப்டர் த ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்க போகிறாங்க கிரவுன் ஜுவல் ஈவெண்ட்டையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜஸ் ஸ்டைல்ஸை பற்றி தான். ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிடுச்சான். ஸோ அவரே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஹேக் ஆனதுனால நிறைய பேர் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கர் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் போட்டு தள்ளியிருக்காரு போல். அது எந்த மாதிரி மெசேஜ்னு யாருக்குன்னு தெரியும். பட் ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹேக் பண்ணிவிட்டு நம்மளோட ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அக்கௌண்ட். அவரே வந்துட்டு இப்போதைக்கு தான் ஏதோ WWEல மேட்ச் விளாட்றாரு, ஃப்ரீடமாக இருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஒரு புது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்துருக்குது. பட் இதெல்லாம் பெருசு இல்லை. இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு செலிப்ரிட்டிக்கு நடக்கிற ஒரு இஷ்யூ தான். அதை வந்துட்டு டக்குன்னு சால்வ் பண்ணிடுவாங்க, ரீசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க திரும்ப. அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு வரக்கூடாது. யாருக்கும் மெசேஜ்லாம் அனுப்பி அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அது வந்துட்டு பிரச்சனை ஆகிடும், பெரிய இஷ்யூ ஆகிடும். அவரோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். அதனால் ஏஜஸ் ஸ்டைல்ஸ்க்கு இது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டு திரும்ப ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க ஹேக்கர் வந்து. ஸோ இந்த ஹேக் பண்ணி நிறைய பேருக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் இஷ்யூ ஆயிருக்குன்னு சொன்னாங்க. பட் திரும்ப அந்த ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு அகெயின் அவர் திரும்ப அவர் கையில் வந்துடுச்சு. அதனால் பெருசாக இந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஏஜஸ் ஸ்டைல்ஸோட நிலைமை. இப்போதைக்கு ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்குது. திரும்ப ஒரு அக்கௌண்ட் கையில் வந்துச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை.